மனசாட்சியின் காலத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து ஆபிரகாம், லோத்து என்ற அவர்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகமும் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே நாம் படிக்க போவதுன்னா, ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்களாக, அவர்கள் உறவினர்களாக, சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணுவதற்காக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு லோத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று தேவன் சொன்னார். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற அனுபவம் ஆபிரகாம் அல்ல, லோத்து. லோத்துடைய வாழ்க்கையில என்ன வீழ்ச்சிகள், லோத்துடைய வாழ்க்கையில என்ன பின்மாற்றங்கள், லோத்துடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் இல்லாத அனுபவங்களை என்று நாம் படிக்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21 படிக்கிறோம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை விட்டு சொந்த வழியிலே போனான். ஆனால் அவனுக்கு சம்பவித்தது என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அங்கே ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் சொல்லுகிறார், நாம் 2 பேரும் பிரிந்து போக வேண்டும் என்று. அப்பொழுது லோத்து சரி என்று அவன் அனுமதித்து, ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ எந்த வழியாய் போகிறீ போ, நான் அந்த வழியாய் போகிறேன். ஆபிரகாமோடு தான் தேவன் இருக்கிறார். யார் கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டார்களோ அவர்களோட தேவன் இருப்பார். ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ ஒரு வழியை போற, நான் ஒரு வழியா போறேன். லோத்து என்ன சொல்ல வேண்டும்? முதல் நீங்க ஒரு வழியாய், நீங்க எந்த வழியில போகிறீங்களோ போங்க, நான் அடுத்த வழியில போவேன். ஆனா லோத்துடைய வாழ்க்கை அவன் என்ன சொல்றான்? ஆம் என்று சொல்லி முதல் அவர்கள் சொந்த வழியில சுயமாக சொந்த இஷ்டமாக அவன் போகிறான் என்று நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து குடியிருந்த சோதம் குமராவின் உடைய கூக்குரல் பெரிதா இருந்தது. அவன் சொந்த வழியை தெரிந்து சோதமுக்கு போனான், ஒரு ஊரு. அங்க போனால் அது மிகவும் மிகவும் உலகம் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதம் என்று சொன்னாலே பாவம் நிறைந்த ஒரு இடம். பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் ஒரு பாஸ்டர் சொன்னார், சோதோம் என்ற ஒரு இடம் எங்க இருக்குன்னா, அதாவது அதோடைய இப்போ அது எங்க இருக்குன்னா, பாவம் நிறைந்த இடம் அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் சோதம். அந்த இடம் இல்ல, அது போல பாவம் அமெரிக்காவில் இருக்கிறது. சோதம் அது என்ன பாவங்கள் அங்க நடந்தது என்று பார்க்கும்போது, அவர்கள் பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். பெண் கொண்டு எடுத்தார்கள் சொல்லி திருமணத்தை காட்டுகிறது. திருமணம் செய்வதும், புசிப்பதும், குடிப்பதும், சாப்பிடுவதும், குடிப்பதும், திருமணம், ஃபங்க்ஷன், அங்க இங்க எப்போதும் அது அந்த காலத்துல நடந்து கொண்டிருந்தது. அது மாத்திரம் இல்ல, ஆண் ஆணோடு திருமணம் செய்வது, பெண் பெண்ணோடு திருமணம் செய்வது அந்த காலத்துல அந்த ஆவி இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அமெரிக்காவில் கூட இதுபட்ட காரியங்கள், ஆண் ஆணோட திருமணம், பெண் பெண்ணோட திருமணம், இந்த மாதிரி அமெரிக்காவில் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதனாலதான் இது சோதம் குமாரப்பட்டம் என்று. அதுக்கப்புறமா சோதமில் வந்த அழிவுகள் போல அமெரிக்காவில் நிறைய அழிவு வந்தது என்று நான் பார்க்கிறோம். இப்ப கடந்த சில நாட்கள் முன்னாடி மாசங்கள்ல கூட பயங்கரமான அழிவு வந்தது என்றது நான் பார்க்கிறோம். அப்போ பாவம் பெருகிற இடத்துல அழிவு கண்டிப்பா வரும் என்று நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு ஒரு இடத்தை லோத்து சொந்தமாய் தேடி போன இடத்துல அங்க பாவம் பெருகிறது என்று நான் பார்க்கிறேன். பாவம் மிகவும் கொடிதா இருந்தவதினாலும் தேவன் அங்கு இறங்கி போய் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று தீர்மானித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் எப்படி இருந்துச்சா? கொடிதா, ரொம்ப. அப்போ எங்க அதிகமாய் பாவம் இருக்கிறதோ அந்த இடத்தை அழித்து போட வேண்டும் தேவனை நினைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அந்த இடத்துல பாவம் என்று பார்த்தீங்கன்னா, அவன் சொந்த இடத்தை சொந்த இஷ்டமா தேடி போகிறான். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை சொந்தமா சுயமாக நினைத்து நம்ம போகிறோமோ அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கொள்ளும்.
ஆபிரகாம் சொன்ன தேவன் சொன்னது ஆபிரகாம் கேட்கிறார். ஆனா ஆபிரகாம் போன இடத்துல அங்க பாவம் இல்லை. ஜனங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா லோத்து சொந்த இஷ்டமாக சுய இஷ்டமாக அங்க போய் சோதம்ல இருந்தான். அவன் லோத்து அங்க மாட்டிக்கொண்டான். ஏனால் அவங்க மிகவும் மிகவும் பாவம் பொடிதான் இருந்தது. பாவம் அல்ல, பொடிதான். ரொம்ப மோசமான பாவங்கள் அங்க இருந்தது. அதுக்கு அர்த்தம், அதுல ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் சொந்த வழியிலே போனால் பாவத்துல மாட்டிக்கொள்வோம். சொந்த இஷ்டத்துல போனால் பாவத்துல மாட்டிக்கொள்ளும். ஆனா போகும்போது நல்லா தான் இருக்கும். லோத்து போகும்போது எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா போனான். ஆனா அங்க போனா அவனுக்காக பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்க்கிறோம், தேவன் அதுக்கு விரோதமாக இருக்கிறார் என்று. அடுத்து பார்க்கும்போது கர்த்தர் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வர நினைத்து தூதனை அனுப்பினார். சரி, போனது போட்டான். லோத்து போய் மாட்டிக்கிட்டான். இருந்தாலும் அவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? அதனால போய் மாட்டிக்கிட்டான். எப்படியாவது இப்ப லோத்தை காப்பாற்ற வேண்டும், லோத்துடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், லோத்துடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் நினைத்து பட்டணத்தை அழிக்க போகிறார். அது உண்மை. ஆபிரகாம் கிட்ட சொல்றார், நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். ஆபிரகாம் சொல்றான், ஐயோ என் உறவினர்கள், என் சொந்தக்காரர்கள் லோத்து அங்க இருக்கிறான், அழிப்பீரோ அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, பட்டணத்துல பாவம் அதிகமாயிட்டது, நான் அழிப்பேன் என்று. அப்ப அவன் சொல்றார், ஆபிரகாம் சொல்கிறார், 50 நீதிமான் ஜெபிக்கிறவங்களா இருந்தா, 50 விசுவாசிகள் இருந்தா அந்த பட்டணம் அழிக்கப்படுமா? ஆண்டவர் சொல்றார், இல்ல, 50 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 40 பேரு அழிக்க மாட்டேன், 30 பேரு அழிக்க மாட்டேன், 20 பேரு அழிக்க மாட்டேன். கடைசியா ஒரு முறை கேட்க, 10 பேரு ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் அங்க அழிவு வராது. 10 பேர் நீதிமானா இருந்தா அந்த ஊருக்கு தேசத்துக்கு அழிவு வராது. அப்போ ஒரு அழிவு வருகிறது என்று சொன்னால் அங்க 10 பேர் கூட ஜெபிக்கிறவங்க இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருது, குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொன்னால் அங்க ஜெபிக்கிறவங்க இல்லைன்னு தான் அர்த்தம். ஜெபிக்கிறவங்க இல்ல, அதனால தானே அந்த குடும்பத்துல சமாதானம் பிரச்சனை, சமாதான கேடு, அந்த குடும்பத்துல பாவம், அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் ஏன் வருது சொன்னால் அங்க ஜெபிக்கிறவங்க இல்ல. அந்த குடும்பத்துக்கு அழிவு ஏன் வருது, அந்த குடும்பத்துக்கு ஏன் தண்டனை வருதுன்னு சொன்னால் அங்க ஜெபிக்கிறவங்க இல்ல. அதனாலதான் லோத்து ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லுறார். அப்ப இல்ல, ஜெபிக்கிறவங்க இல்ல. அந்த ஜெபிக்கிறவங்க இல்லன்னா நமக்கு ஆபத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? இந்த லோத்து குடும்பத்தை மட்டும் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். லோத்து குடும்பத்தை பாதுகாக்க தேவன் அந்த தேசத்துக்கு, ஊருக்கு, சோதமுக்கு தேவ தூதர்களை அனுப்புகிறார், அந்த ஜனங்களை பாதுகாத்து கொண்டு வரும்படியாக. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிப்போமாக. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது லோத்துக்கு சொல்கிறார், நீங்க அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, இந்த பட்டணத்தை விட்டு நாங்க வரமாட்டோம், இந்த இடத்தை விட்டு நாங்க வரமாட்டோம் இல்லையா? நிறைய பேர் பாருங்களேன், மாடலைனை விட்டு வரமாட்டாங்க, நிறைய பேர் மணற்பட்டி விட்டு வரமாட்டாங்க, சென்னை விட்டு வரமாட்டாங்க. ஐயோ அப்பா நாங்க வரமாட்டோம், என்ன சொன்னாலும் வரமாட்டாங்க. வெளியூர் ஐயோ வரவே மாட்டோம், இந்த இடத்தை விட்டே வரமாட்டோம், எப்படி இருந்தாலும் சரி எல்லாம் நாங்க நினைப்போம், நல்லதுதான். ஆனா அது சரியில்லாத இடமா இருந்தால், தேவன் அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வெளியே வா என்று சொல்லும் பொழுது லோத்து தாமதம் பண்ணி கொண்டு இருந்தான். லோத்து என்ன செய்தான்? லோத்து குடும்பம் தாமதம், போறேன். நிறைய பேர் பாருங்க தாமதம் பண்ணுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது பிள்ளைங்க ரொம்ப தாமதம் பண்ணுவாங்க, வேணும்னு தூங்குவாங்க, வெளியாக மாட்டாங்க, பாத்ரூம்ல போயிட்டாங்கன்னா வெளியே வரவே மாட்டாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப தாமதம் பண்ணிட்டே இருப்பாங்க. லேட் ஆயிடுச்சுன்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு சொல்லி வீட்டுல. வேலைக்கு போறவங்க கூட அப்படிதான், டெய்லி வேலைக்கு போறவங்க கரெக்டா போயிடுவாங்க. என்றைக்காவது புதுசா போனோம், வேலைக்கு போக பிடிக்கல, தலை எடுத்து போனோம் என்று நினைக்கிறவங்க வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டே இருப்பாங்க. இதோ போறேன், இதோ வேலைக்கு போறேன், போறேன் சொல்லுவாங்கல்ல, போக மாட்டாங்க. நல்ல அர்த்தம், தாமதம் பண்ணி கொண்டு இருப்பாங்க.
நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு வெளியே போனோம் 7 மணிக்கு வெளியே போனோம்னு சொன்னா, சாயங்காலம் 7 மணிக்கு வெளியே போனா 8:15 மணிக்கு தான் ரெடி ஆக ஆரம்பிப்பாங்க. 9 மணிக்கு தான் போவாங்க. வண்டி வெளியே வராது, ரெடி ஆக மாட்டாங்க. ரெடி ஆவாங்க, ட்ரெஸ் போட்டு பார்ப்பாங்க, மீண்டும் அந்த ட்ரெஸ் மாத்திட்டு வேற ட்ரெஸ் போடலான்னு, வேற ட்ரெஸ் போட்டு அதை போடுவாங்க. இது மேட்சிங் ஆகல, அது மேட்சிங் ஆகல, சொல்லி 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 தாமதம் பண்ணி கொண்டு இருப்பார்கள் நிறைய பேர். அது போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட சபைக்கு வர தாமதம். போயிடலாம் சபைக்கு வரதுக்கு போலாம் சொல்லிட்டே இருக்கும். பாட்டு போயிடும், சாட்சி போயிடும், ஆவி நிறைய போயிடும், எப்படியோ ஒரு வழியாய் போய்கொண்டே இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வி ஆகுறது என்னன்னா தாமதம். வேலைக்கு போக தாமதம், ஸ்கூல் போக தாமதம், வெளியே போக தாமதம், சபைக்கு வருவதற்கு தாமதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தாமதமாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு இடத்துல அக்கா தங்கச்சிங்க 2 பேர் இருந்தாங்க. அப்பொழுது அக்காவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அக்காவை பார்க்க, பொண்ணு பார்க்க, பெண் பார்க்க. பெண்ணு ரெடி ஆயிட்டே இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அம்மா சீக்கிரம், அவங்க அப்பா அம்மா சொல்லுதான் சரி சீக்கிரம் போ, ரெடி ஆகி மாப்பிள்ளைக்கு டீ கொடு, போய் பாருங்க, போன்னு சொல்றாரு. அந்த அம்மா ரெடி ஆகி மேக்கப் போட்டு தங்கச்சிக்காரி ரெடியா இருந்தா. ஏதோ அந்த வழியாக வந்தா. அக்கா கிட்ட, பொண்ணு கிட்ட தான் டீ கொடுக்கணும். ஆனா தங்கச்சி ரெடியா இருந்ததுனால டீ கொடுப்பதற்கு முன்ன தங்கச்சியை பார்த்து, ஏமா நீ போய் தண்ணி கொடுத்துட்டு வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் தண்ணி தான் கொடுக்க அனுப்புனாங்க. மாப்பிள்ளைக்கு தண்ணி கொடுத்த உடனே யாரு பொண்ணுன்னு கேட்டாங்க. அப்போ பொண்ணு அக்கா உள்ள இருக்கு, அவ வருவா, டீ கொண்டு வருவா. மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, எனக்கு டீ வேண்டாம், தண்ணியே போதும். எனக்கு டீ வேண்டாம், எனக்கு டீ பிடிக்காது, டீ குடிக்கிற பழக்கம் இல்ல, எனக்கு தண்ணியே போதும். அதுக்கு அர்த்தம் எனக்கு அக்கா வேண்டாம், தங்கச்சியே போதும். அக்காவை பார்க்கவே இல்லை. அக்கா மேக்கப் பண்ணி இறங்கி வரும்போது தங்கச்சி செலக்ட் ஆயிட்டான். மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை மட்டும் இல்ல, அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, பொண்ணு பார்க்க வரும்போது இவ்வளவு தாமதமா, நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணி இவளை எங்க போய் நாங்க கொண்டு போறது, எங்களுக்கு பரவாயில்ல, அக்கா வேண்டாம், பொண்ணு வர வேண்டாம், நாங்க தங்கச்சிக்காரைய இந்த பொண்ணை சுறுசுறுப்பா இருக்கிறா, இவளைய நாங்க கையெழுத்து போடுறோம். மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு சந்தோஷம், மாப்பிள்ளை வீட்டாருக்கு சந்தோஷம். இந்த அம்மாவுக்கு தெரியாது, ரெடியாய் வந்தாங்கல்ல, அதான் பாக்கலாம். நீ லேட் ஆயிட்டமா, அதான் 10 கணிகள் 5 கணி கைவிடப்பட்டது. எப்படி இருக்கும்? வேண்டாம்னா பிரச்சனை இல்ல, பொண்ணு பிடிக்கல சொன்னா பிரச்சனை இல்ல. பொண்ணு அக்கா வேண்டாம், தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொல்லும் போது, அங்க ஓகே ஆக்கும் போது அக்காவுடைய மனசு இறுதியும் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தாமதம், வாழ்க்கையில தாமதம் இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். ஆகாஸ்வர் ராஜாவுடைய காலத்தில் அதுதான் நடந்துச்சு. ஆகாஸ்வர் ராஜா தன் மனைவியை பார்த்து, பஸ்தியை பார்த்து, சீக்கிரம் ரெடியாகி வான்னு சொன்னாரு. மந்திரி மாணவர்களாம், மினிஸ்டர் தான் வந்திருக்கிறாங்க, பார்ட்டிக்கு வான்னு கூப்பிட்டாரு. ஆனால் இந்த வஸ்தி அரசியல சொன்ன வார்த்தை கீழ்படியவில்லை. அவள் தாமதம் பண்ணி கொண்டிருந்தாள். அதனால் ஆகாஸ்வர் ராஜா அவளை தள்ளி வேற ஒரு பெண்ணை அவர் ரெடி பண்ணார். அவள் தான் எஸ்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. தாமதம் ஆக வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிடும். எந்த விஷயமா இருந்தாலும் தாமதிக்க லோத்துடைய குடும்பம் பாருங்க, தாமதம். தூதன் வந்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற தூதன், வாங்க தோவர. அந்த வீட்டை விட்டு வர மனசு இல்ல. லோத்துக்கும், லோத்து மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், லோத்து மனைவிக்கு என்ன செய்ய, அந்த வீட்டை விட்டு வர மனசு இல்ல. சிலருக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, இங்கே பண்ணுவாங்க. சிலர் அந்த கிச்சன்ல போயிட்டாங்க, அந்த கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டாங்க, கிச்சன்லயே இருப்பாங்க, கழுவிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு. சிலர் அந்த மாதிரி தாமதம். பாத்ரூமுக்குள்ள போனா வெளியே வர மாட்டாங்க, கிச்சனுக்குள்ள போனா வெளியே வர மாட்டாங்க, ரூமுக்குள்ள வெளியே வர மாட்டாங்க. தாமதம்.
அப்ப வாழ்க்கையில தாமதம் பண்ணுவோம்னால் ஆசீர்வாதத்தை இழந்து போகும். அது மாத்திரமல்ல, தாமதம் பண்ணின அந்த லோத்து குடும்பத்தாருக்கு என்னெல்லாம் சம்பவிக்கிறது என்று பாருங்க. நம்ம பார்க்கும்போது அங்கே தேவ தூதர்கள் அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவர்கள் கைகளை பிடித்து அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே தூதர்கள் மூலமாக அந்த குடும்பத்தாரை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நேசிக்கிறதுனால தேவ தூதரை வெளியே கொண்டு வராங்க, சோதனை விட்டு வெளியே கொண்டு வராங்க. ஆண்டவர் நம்மளை நேசித்தபடினாலே இந்த உலகத்தின் பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வரார், வியாதியை விட்டு வெளியே கொண்டு வரார். பல வருஷமா இருந்த நோயை விட்டு, வியாதியை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் அவர்கள் மேலே நேசித்த அன்புனால் வெளியே கொண்டோம். அருமையானவர்களே, நாமும் கூட பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தோம், பலவீனத்தில் இருந்தோம். ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆண்டவர் நரகத்திலிருந்து, இருளிலிருந்து வெளிச்சமாகிய சபையில கொண்டு வந்து விட்டார். நாம சபைக்கு வரவில்லை, கொண்டு வந்தது யாரு? தேவ தூதர்கள், சபை. ஆண்டவரே நம்ம கையை பிடிச்சு சபையில கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை விடுதலையாக்குறவராக இருக்கிறார். சோதனை ஆண்டவர் நோக்கி ஆண்டவர் நோக்கி காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே கையை பிடிச்சு வெளியே கொள்வார். நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம்னால் கர்த்தர் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், கர்த்தர் நம்ம வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார். கடன் பிரச்சனை நம்ம சொல்றோமே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். ஒரு காலத்திலே எகிப்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். எகிப்தில் அடிமையாக இருந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், கஷ்டம் கொடுத்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று ஏசாயா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஏசாயா 19:20 படிங்க. அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமா இருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகரையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தார்கள். எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ பிள்ளைகளை எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? கொடுமைப்படுத்தினார்கள், ஒடுக்கினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். ஆனால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் ஒரு இரட்சகரை அனுப்பினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரட்சகர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஆனால் எகிப்து ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகர் மோசேயை தேவன் அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம்னால் தேவன் நம்மளை விடுதலையாக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் படிக்கும் போது ஆபத்து காலத்திலே எது நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 50:15 பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, உன் கஷ்டத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, உன் பலவீனத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. அந்த குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, எனக்கு இரங்கும் ஆண்டவரே, நான் குருடனா இருக்கிறேன் ஆண்டவரே, என் கண்கள் திறக்க வேண்டும் என்று குருடன் கூப்பிட்டான். கூப்பிடுவாயானால், நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாயானால், நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயானால் உன்னை விடுவிக்க அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமானால், அருமையானவர்களே, நாம் லோத்துடைய குடும்பத்தை நாம் தியானம் பண்ணும்போது கர்த்தர் லோத்து மேல் இரக்கம் வைத்ததினால் அவனை பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து செய்தார். அந்த குடும்பத்தின் மேல ஒரு இரக்கம், லோத்து குடும்பத்தின் மேல ஒரு இரக்கம். இன்றைக்கு ஆண்டவர் சபை மேல ஒரு இரக்கம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்க குடும்பத்தில் இரக்கம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் மேல ஒரு இரக்கம் வைத்திருக்கிறார். அவர் நோக்கிக் கொண்டே இருக்கிறார், நம்மளை வெளியே கொண்டு வரும்படியாய். நம்ம மேல் வைத்த அன்பினாலே, பாசத்தினாலே அவர் நம்மளை விடுதலையாக்குறவராக இருக்கிறார். ஒரு டீச்சர் யூடியூப்ல சொல்றாங்க, என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க ஒன்று கூட ஃபெயில் ஆகவில்லை,
எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க. ஒரு வருஷம் இல்ல, இதுவரைக்கும் நான் நடத்தின கிளாஸ் ஸ்கூல்ல, என்னுடைய ஸ்கூல்ல என்னுடைய அனுபவத்துல எந்த வருஷமும் ஒருத்தரை விட ஃபெயில் ஆகுது. ஏனென்று சொன்னால் அந்த டீச்சர் ரொம்ப கண்டிஷன் ஆனவங்க, அந்த டீச்சர் ரொம்ப கோவப்படுறவங்க, அந்த டீச்சர் ரொம்ப கவனமா நோக்கி இருக்கிறவங்க, அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுகிறவர்கள். அருமையானவர்களே, அது போல டீச்சர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களோ அவ்வளவு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அது போலதான் தேவன் எவ்வளவு மேல் அன்பு வைத்தபடினாலே தான் லோத்துடைய குடும்பத்தை விடுதலையாக்கினார். அப்ப தேவன் நம்ம மேல எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார். தேவன் இரக்கம் நம்ம மேல வைத்ததினால்தான் நம்மளை விடுதலையாக்கிறார். அப்பா அம்மா நம்ம மேல இரக்கம் வைத்தார்களானால் நம்மளை பாதுகாப்பார்கள். சபை ஊழியர்கள் நம்ம மேல இரக்கம் இருக்கிறதுனாலதான் நம்மளை கேள்வி கேட்கிறாங்க, எங்க போனீங்க, ஏன் இந்த வாரம் வரல, ஏன் இந்த வாரம் வரல, எங்க போனீங்க, ஏன் நீங்க சாட்சி சொல்லல, ஏன் நீங்க இதை செய்யல, ஏன் இந்த ஊழியர் செய்யல, ஏன் சொல்றா இரக்கம் இருக்கிறவனாலே. உங்க மேல இரக்கம் இல்ல, கை கழுவிட்டாங்க, உன்னை தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னா உன்னை கேட்கவே மாட்டாங்க. யாரை தேவ ஊழியர்கள் ஏன் சபைக்கு வரவில்லை என்று கேட்கவில்லையோ அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா, ஊழியக்காரங்க யாரை பேசவில்லை, யாரை கேட்கவில்லை, யாரை திட்டவில்லை, யாரை ஏன் வரவில்லை என்று கேட்கலையோ விட்டுட்டாங்களோ அவங்கள தண்ணி தெளிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கைக்கு கேரண்டி இல்ல. லோத்துடைய குடும்பத்திலே கஷ்டம் இருந்தது, குறைகள் இருந்தது. லோத்து பாவத்திலே தான் கட்டப்பட்டு இருந்தார். ஆனால் லோத்து மேலே தேவன் இரக்கம் வைத்ததினாலே லோத்துவை கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுகிறான். தேவன் இரக்கம் வைத்ததினால தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இங்க பாருங்கள், ரெண்டு விதமான சத்தியங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 18-19 தூதர்கள் கையை பிடிச்சு கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீட்டி என்னை தொடரும், நான் மரித்து போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இரண்டாவது அனுபவம். வீட்டுல இருந்து கொண்டு வந்து விட்ட பிற்பாடு நீ மலைக்கு போனா சொல்றான், அப்படி அல்ல, என்னால முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார, எங்க இருந்து கொண்டு வர, எகிப்துல லோத்து சோதோம்ல இருந்து கொண்டு வந்தார் இல்லையா, அப்ப மட்டும் நைஸா வரான், கையை பிடிச்சு கூட்டு வரும்போது வரான் பாரு. அது எதுல பாக்குறோம்? 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல படிக்கிறோம். 19-17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு தேவ தூதர்கள் லோத்துடைய குடும்பத்தை கையை பிடித்து வெளியே கொண்டு போய் விட்ட பிற்பாடு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இப்ப அவர் என்ன சொல்றார்? வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டார் வெளியே. இப்ப உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. பாருங்க, லோத்துடைய குடும்பத்தை வெளியே கொண்டு வரும்படியாய், சோதமிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் தூதர்களை அனுப்பி வெளியே கொண்டு வந்துட்டார். ஒரு காலத்தில் நாம கூட பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தோம், வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவர் என்ன செய்தார்? ரட்சிப்புக்குள்ள வெளியே கொண்டு வந்தார். உலக பாரம்பரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். தேவனை அறியாமல் ஏதோ ஆராதனை செய்து கொண்டிருந்தோம், ஏதோ சாமி கும்பிட்டு கொண்டிருந்தோம், ஏதோ போயிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம், எங்கேயோ வந்தோம். அதெல்லாம் மனசுல வைத்து ஆண்டவர் கையை பிடிச்சு வெளியே நைசா கொண்டு வந்தார், நேசித்து கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிற்பாடு ஒரு வார்த்தை சொல்றார், ஜீவனை தப்பிக்க நீ மலைக்கு போ. பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த பாவ உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இனி நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜீவனை தப்பித்துக் கொள்ள நீ எங்க போகணுமா? மலைக்கு போ, சபைக்கு போ. சபைக்கு போன்னு சொல்றாரு. சபைக்கு போன்னு சொன்னா அவன் கஷ்டத்து வந்துருச்சு. நிறைய பேருக்கு ஜெபிக்கணும், விடுதலை ஆகணும். பண ஆசீர்வாதம் வேணும், பணம் வேணும், விடுதலை ஆகணும், வேதத்தை ஜெபிக்கணும், ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கே வந்து ஜெபிக்கணும், நம்ம வீட்டுல வந்து ஊழியக்காரங்க கூப்பிடணும், நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம எல்லாம் அதுதான் நினைக்கிறோம். லோத்து அப்படிதான் நடந்தது. தேவ தூதர்கள் லோத்து வீட்டுக்கே போனாங்க, கையை பிடிச்சு அன்பா கொண்டு வந்தாங்க. அது ரட்சிப்பு.
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் ஞானஸ்நானம் எடுப்பது ரட்சிப்பு, அபிஷேகம் பெறுவது ரட்சிப்பு, சபைக்கு வருவது ரட்சிப்பு. சபைக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்ய, உன் ஜீவனை தப்பிக்க மலைக்கு ஏறு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு வரும்போது இந்த பாஸ்டர் அன்பா பேசினாரு, வாங்கோ வாங்கோ என்று சொன்னாரு, வாங்கோ வாங்கோ என்று சொன்னாரு, அன்பா பேசினாரு. இப்ப சபைக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அன்பாவே பேச மாட்டாரு. இப்ப போகோ போகோ என்று சொல்லுகிறாரு. அது பாஸ்டர் சொல்லவில்லை, தேவ தூதர்கள் சொன்ன காரியம். தேவன் வழி நடத்துகிறது. அன்பாய் வாங்க என்று வெளியே கொண்டு வந்தார் பாவத்திலிருந்து. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வந்தார், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், ரட்சிப்பை கொடுத்தார், ஞானஸ்நானம் கொடுத்தார், அபிஷேகம் கொடுத்தார், சபைக்கு வர ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ என்ன வெளியே கொண்டு அன்பா வர சொல்லிட்டு இப்போ தேவ தூதர்கள் என்ன சொல்றாங்களாம், உன் ஜீவனை தப்பி போ. எங்க போ? மலைக்கு போ. அங்கதான் படிக்கிறோம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் அதே அதிகாரம் 19. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால முடியாது. அப்ப வீட்டுல போய் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு, தேவ தூதர் கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அது ரட்சிப்பின் சுவிசேஷம். 2 சுவிசேஷம், 2 தேவ தூதர்கள் வந்தார்கள். விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 தேவ தூதர்கள் வந்து கைகளை பிடிச்சு பாவத்திலிருந்து சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. 2 தேவ தூதர் 2 சுவிசேஷத்தை காட்டுகிறது. முதல் தேவ தூதர் என்ன செய்யறான்? ஒரு தேவ தூதர் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வர ரட்சிப்பு. ஒரு தேவ தூதர் அண்டா கூப்பிடுறான், அன்பா கூப்பிடுறான், வாங்க வெள்ளிக்கிழமை வாங்க, சனிக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க. நம்ம வீட்டுக்கு வராங்க தேவ தூதர், ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. நம்ம என்ன கொடுக்கிறோமோ, காலக்கல்வ தண்ணி கொடுத்தாங்க இல்லையா? டீ போட்டு கொடுத்தா டீ குடிக்கிறாரு ஊழியக்காரு, பால் கொடுத்தா பால் குடிக்கிறாரு, பூஸ்ட் கொடுத்தா குடிக்கிறாரு, எது கொடுத்தா சாப்பிடுறாரு, ரொம்ப அன்பா இருக்கிறாரு, பாசமா இருக்கிறாரு. ஐயோ இவர் சபைக்கு தான் போறோம், நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்துடுவோம். அன்பா கூப்பிட்டாரு ஊழியக்காரு, அதனால நம்ம சபைக்கு வந்துடலாம் வருவோம். ஆனால் அடுத்த ஊழியக்கார, அடுத்த தேவதூதன் சொல்கிறாரு, உன் ஜீவனை தப்ப நீ திரும்பி பார்க்காத மலைக்கு போய் சொல்லும் போது இது கடினமான உபதேசம். 2வது சுவிசேஷம் பூரணத்தின் சுவிசேஷம். எப்பா நீ லோத்தே, நீ குடும்பத்துல இருந்து வந்தா போதாது, உன் வீட்டுல இருந்து வந்தா போதாது, இனி மலைக்கு போ, மலை ஏறு என்று சொல்லும் போது தேவதூதன் அந்த சுவிசேஷம் பூரண சுவிசேஷம் அவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியல. அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் எவ்வளவு அன்பா சொன்னாங்க, நாங்க சபைக்கு வரும்போதெல்லாம் ஊழியக்காரங்க ரொம்ப பாஸ்டர் எல்லாம் நல்லா பேசுவாங்க, இப்போ சரியாவே பேச மாட்டாங்க, மூஞ்ச மாதிரி காட்டுறாங்க, ஆளை பார்த்து பேசுறாங்க. புதுசா வந்தவங்க நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான், புதுசா வரவங்க தான் பேசுறாங்க. புதுசா வரவங்க தான் வீட்டுல இருந்து கொண்டு வர முடியும், குழந்தையெல்லாம் தூக்க முடியும். அப்படிதானே? குழந்தைய தூக்கலாம், பெரியவங்களை தூக்கி வச்சா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய ஆளை தூக்கி வச்சிருக்காங்க, இந்த பையனுக்கு 6 வயசு ஆயிடுச்சுமா, அவங்க அம்மா தூக்கி இடுப்புல வச்சிருக்கிறா, என்ன பொங்கல இவோ, என்ன ஒரு தாய் கேட்க மாட்டாங்க இல்லையா? 6 மாசம் குழந்தைய தூக்கலாம், 6 வயசு ஆன பிற்பாடு அதை கீழே இறக்கி விட வேண்டும். ஏனென்றால் தூக்கி தூக்கி வைத்தால் அந்த குழந்தை நடக்க முடியாமல் கடைசியில் ஊனமற்ற குழந்தையாக மாறிடும். அருமையானவர்களே, அதுபோல சபைக்கு வரும்போது ஆண்டவர் நேசிப்பார், சபைக்கு வரும்போது ஊழியக்காரர் நேசிப்பாங்க, சபைக்கு வரும்போது வாவான்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு பூரண சுவிசேஷம் வரும்போது நீ சுத்தி சத்தியத்தை கேட்டு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ இதை செய்யாத, நீ ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ அபிஷேகம் பெற்று இருக்கணும், நீ இதை பண்ணக்கூடாது, நீ அங்க போக கூடாது, நீ இங்க போக கூடாது, நீ இதை தான் செய்யணும், மலைக்கு போ, மலை ஏறு, சபைக்கு போ, வெள்ளிக்கிழமை போ, சனிக்கிழமை போ, ஞாயிற்றுக்கிழமை போன்னு சொன்னா, அப்பாப்பா இந்த ஊழியக்காரு இந்த பாஸ்டர் எல்லா ஜபத்துக்கும் வர சொல்றாரு, அப்பப்போ சபைக்கு வர சொல்றாரு, இதெல்லாம் கதை, இது அப்பப்போ சபைக்கு வர சொல்றாரு என்று அவன் என்ன சொல்றான், அப்படி அல்ல ஆண்டவரே, என்னால போக முடியாது, என்னால போக முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் தேவதூதன் வா வா என்று சொன்ன அன்பா கூட்டான், இப்ப இருக்கிற தேவதூதன் வா வான்னு சொல்லாத போப்பான்னு சொல்றான்.
ஃபர்ஸ்ட் எல்லாம் பாஸ்டர் வாவான்னு சொல்லுவாரு அன்பா, இப்பெல்லாம் பாஸ்டர் போன்னு சொல்றாரு. நான் போக மாட்டேன், நான் சபைக்கு போக மாட்டேன். நிறைய பேர் ஏமாந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சம்பவிக்கும் தெரியுமா? சபைக்கு வராம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியல, சபைக்கு வரல தப்பு இல்ல. வியாதியா இருக்கிறோம், சபைக்கு வரல தப்பு இல்ல. வேலைக்கு போயிட்டோம், சபைக்கு வர தப்பு இல்ல. ஆனால் இங்க லோத்தப்புல நான் போக முடியாது. அந்த வசனத்துல பாருங்க, அப்படி இல்ல ஆண்டவரே. இரண்டாவது சுவிசேஷம் வந்த உடனே முதல் சுவிசேஷம் குமாராவின் அந்த பாவத்தை விட்டு, சோதம் குமார பாவத்தை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். உலக மாம்ச பிசாசிலிருந்து விடுதலை ஆக்கினார். இரண்டாவது சுவிசேஷம் பூர்ணத்தின் சுவிசேஷம். இரண்டாவது சுவிசேஷம் அங்கு சொல்லப்படுகிறது, மலைக்கு ஓடி போய் என்று சொல்கிறார். உன் ஜீவனை தப்ப, உன் சத்தியத்தை காத்துக் கொள்ளபடியாய், உன் உபதேசத்தை காத்துக் கொள்ளபடியாய், சபையினுடைய சட்டதிட்டங்களை காத்துக் கொள்ளபடியாய், கர்த்தருடைய வருகைக்கு போகபடியாய், பரலோக ராஜ்யம் போகபடியாய், நீ மலைக்கு போ, சபைக்கு போ, சபைக்கு போ என்று சொல்லும் போது அவன் சொல், அப்படி அல்ல. அந்த சொல் கிட்டத்தட்ட கிளியரா சொல்லியிருக்கேன், அப்படி அல்ல ஆண்டவரே, என்னால முடியாது. நிறைய பேர் சொல்றது அதுதான், என்னால முடியாது, என்னால முடியாது. முடியலதான் ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுத்தார், நான் போறேன்னு சொன்னா ஆண்டவர் கிருபை கொடுத்தார். என்னால முடியாது. நிறைய பேரு என்னால முடியாது, பாய் திறந்தாலும் என்னால போக முடியாது. கடைக்கு போறியா? என்னால கடைக்கு போக முடியாது. என்னால படிக்க முடியாது, என்னால வேலைக்கு போக முடியாது, என்னால அவன் கூட போய் வாழ முடியாது, என்னால அவன் கூட போய் வாழ முடியாது. நான் அங்க போக மாட்டேன், நான் இங்க போக மாட்டேன், நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உறவினர் அங்க போக மாட்டேன், நான் ஃபங்க்ஷன் போக மாட்டேன், எனக்கு அது கூட நான் இங்க போக மாட்டேன், எனக்கு அது இல்லை நான் இங்க போக மாட்டேன், நான் சபைக்கு போக மாட்டேன். பாஸ்டர் கூப்பிட்டாதான் நான் போவேன். பாஸ்டர் கூப்பிட்டாச்சு ஒரு முறை தேவதூதன் கையை பிடிச்சு கொண்டு வந்துட்டாரு, விட்டாரு. அதுக்கப்புறம் நீ தான் போனோம். உன்னை வாரம் வாரம் யாரையும் கையை பிடிச்சு என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஒரு முறை கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் என்று சொல்லுவாங்க. அந்த தேவதூதன் சொன்னதுக்கு லோத் என்ன சொல்றான், என்னால போக முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு பாஸ்டர் போன் பண்ணி கூப்பிடுவாரு, பாஸ்டர் வர சொல்லுவாரு. இப்ப எனக்கு சொல்றதே இல்லை, என்னால வர முடியாது. அதான் சொல்றேன், வர முடியாத பட்சத்துல என்ன சம்பவிக்க தெரியுமா? அங்கு பார்க்கிற ரெண்டு சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது சுவிசேஷம், அந்த அனுபவம் ரெண்டு விதமான அனுபவம். விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்தானத்தை பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இது ரட்சிப்பின் சுவிசேஷம். அந்த விசுவாசம் கொடுக்கிறாரு, நம்பி வரோம். ரட்சிப்புக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 16 மார்க்கு படிப்போம். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதி 16 மார்க்கு, விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரெண்டு விதமான சுவிசேஷம் ஒரே வசனத்தில் இருக்கு. விசுவாசிக்கிறவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்வான். லோத்துடைய குடும்பத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அவன் விசுவாசித்தான், பாவத்தை விட்டு வெளியே வந்தான். அவன் சோதம் குமாரை விட்டு வெளியே வந்தான். வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும் போது நம்ம பாவத்தை விட்டு வெளியே வந்தோம். வீதி சிகரெட் பிடிக்கிறதுல இருந்து வெளியே வந்தோம். சாராய போத வசதிலிருந்து வெளியே வந்தோம். பாவத்தில் இருந்து வெளியே வந்தோம். சபைக்கு வந்துட்டோம். கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்துட்டாரு. இரண்டாவது சுவிசேஷம், பூர்ணத்தின் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, நீங்கள் முன்னேறி போக வேண்டும் என்று. இரண்டாவது சுவிசேஷம், நீ விசுவாசித்தால் ஞானஸ்நானம் பெறுவாள், விசுவாசியாமல் போனால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் என்று அதே வசனத்திலே ஆக்கினை வருகிறது. கர்த்தரை விசுவாசிக்கும் போது ஞானஸ்நானம் எடுக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கும் போது அபிஷேகம் பெறுகிறோம். கர்த்தரை விசுவாசிக்கும் போது விடுதலை பெறுகிறோம். கர்த்தரை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து விடுதலை. கர்த்தரை விசுவாசிக்கும் போது கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. கர்த்தரை விசுவாசிக்கும் போது வியாதியிலிருந்து விடுதலை. கர்த்தரை விசுவாசிக்கும் போது எல்லா பிசாசு கட்டிலிருந்து விடுதலை. கர்த்தரை விசுவாசிக்கும் போது. இரண்டாவது, என்னால முடியாது, என்னால வர முடியாது, அப்படி இருக்கிறவங்களுக்கு விசுவாசியாமல் போனால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய்.
ஆண்டவரை விசுவாசிக்கல, சபைக்கு வரல, கர்த்தரை விட்டுட்டோம்னு சொன்னால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, அவங்க சபைக்கு வரலையே, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, இப்போ நல்லா தான் இருப்பாங்க, வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு பின்னால. இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பாங்க, பூண்டு பட்டாசு வாங்க குழந்தைக்கு, டப்புன்னு போட்டோன்னா பட்டுன்னு வச்சோம். அப்போதும் சரம் பட்டாசுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன மிளகா படி பட்டாசு, அது கொஞ்சம் பட 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 வச்சுட்டே இருக்கும். இந்த ஆட்டா பாம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது அமைதியா இருக்கும், திரி பெருசா இருக்கும், அது வச்சிருவாங்க. ஆட்டா பாம்பு கொட்டி விட்டு ஓடிடுவான். அது சுறுசு 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 கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு 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 கிட்ட வந்தவனும் ஒரு வெடி, காதுகளெல்லாம் போயிடும், நமக்கு ஆட்கள் அப்படி நிக்கிற மாதிரி ஆயிடும். அதுதான் ஆட்டா பாம்பு. அருமையானவர்களே, ஆக்கினை என்று சொல்லும் போது உலக ஆக்கினம் இல்ல, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லும் போது அது பொறுமையா தான் வரும். அவங்க சபைக்கு வரலையே, நல்லா தானே இருக்காங்க, அவங்க எங்கேயோ போற ஆண்டவரை விட்டுட்டு இந்துவா மாறிட்டாங்க, ஆண்டவரை விட்டுட்டு அந்த சாமிகிட்ட போயிட்டாங்க, இந்த சாமிக்கு போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, இங்க போய் எங்க வேணாலும் போட்டோம். பிரியமானவர்களே, எங்க வேணாலும் போட்டோம். அது எந்த கோயிலா இருக்கட்டும், அது எந்த ஆண்டவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், போட்டோம் போட்டு போயிட்டே இருக்கட்டும். ஆனால் போக போக பின்னால ஒரு திரி ஒன்று வருகிறது, அது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டே வர, கரெக்டான நேரத்துல கரெக்டா டமால்னு போடுவாங்க. எப்படி இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மேல கரெக்டா ஒரு போட்டாங்களே, ஏவுகணை அடிச்சு அந்த இடத்தை காலி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு உடனே வராது, பொறுமையாய் வந்து கொண்டே இருக்கும். நம்ம போகிற இடத்துல பொறுமையா வந்துட்டே இருக்கும். ஒரு நேரம் வரும்போது பயங்கரமான ஆக்கினை தீர்ப்பு, அதை யாராலும் தடுக்க முடியாது, அதை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அது கரெக்டான நேரத்துல வெடிக்கும், அது கரெக்டான நேரத்துல அவங்க பாப்ளாஸ் ஆகும், கரெக்டான நேரத்துல அந்த ஏவுகள் வெடிக்கும், எல்லா சத்துருவுகள் அழிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சுவிசேஷம் பூர்ண சுவிசேஷம். முதல் ஆண்டவர் சபை கொண்டு வந்தார், இரண்டாவது சபைக்கு வந்த பிற்பாடு விட மாட்டார். நீ வெள்ளிக்கிழமை வா, சனிக்கிழமை வா, ஞாயிற்றுக்கிழமை வா, பைபிள் படி, பாட்டு பாடு, சாட்சி சொல்லு. ஆண்டவர் அப்படி சொல்லும் போது, தேவதூதன் சொல்லும் போது எப்படி இருக்கும்? முதல் தேவதூதன் கையை பிடிச்சு கொண்டு வந்தான், இரண்டாவது தேவதூதன் மலைக்கு ஓடுன்னு சொல்றான். முதல் சபைக்கு வரும்போது ஊழியக்காரங்க அப்பா கூப்பிடுவாங்க, பாசமா கூப்பிடுவாங்க. சபைக்கு வந்த பிற்பாடு அதே ஊழியக்காரு, நீ பைபிள் படிக்கணும், நீ அதை பண்ணணும், நீ இதை செய்யணும், ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்லும் போது நம்ம கஷ்டமா இருக்கும். நான் இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இது இரண்டாவது சுவிசேஷம், இது இரண்டாவது சத்தியம், இது பூர்ணத்தின் சுவிசேஷம். கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் மனவாட்டியாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, குழந்தைங்க மனவாட்டியாய் மாற முடியாது. ஒரு 3 வயசு குழந்தை யாராவது ஒரு மனவாள கல்யாணம் பண்ணுவானா? பண்ண மாட்டான், நேசிப்பான். கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் அந்த குழந்தை மனவாட்டியாய் மாற வேண்டும், பூர்ணத்தில் வர வேண்டும், அவருடைய சரீரம் ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும், அவருடைய மனது ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும். மனவாட்டி சபை சேர்க்கபடியாய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். கரை திரை பிழையற்ற மகிமை உள்ள சபையை சேர்க்க இயேசு சீக்கிரம் வரார். நாம உருவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்லுகிறார்? 3ஆம் அதிகாரத்துல பிலிப்பியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் சபைக்கு அவர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிற லக்கை பிடித்துக் கொள்ள முடியாது. முதல் வா என்று சொல்லுகிறார். இரண்டாவது சுவிசேஷம், திரும்பி பார்க்காத, உலகத்தை பார்க்காத, உலகத்தின் பாவத்தை பார்க்காத, உலக சீற்றின்பங்களை பார்க்காத, பிசாசுடைய கிரியைகளை பார்க்காத என்று இரண்டாவது சுவிசேஷம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, நமக்காக ஒரு லக்கு இருக்கு, நமக்காக பரலோகம் இருக்கு, நமக்காக ஒரு கிரீடம் இருக்கு, நமக்காக வைக்கப்பட்ட சத்திய லக்கு, அதை நோக்கி ஓட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து விட்டு வெளியே வா என்று தேவதூதன் சொன்னால் சந்தோஷமா வந்தோம். அடுத்த தேவதூதன், நீ திரும்பி பார்க்காத, நீ மலைக்கு போய் என்று சொன்னான். லோத்துடைய மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லோத்துடைய மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பி பார்க்காதன்னு சொல்றாரு, என் வீட்டை திரும்பி பார்க்காத சொல்றாரு. என் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களே, என் உறவினர்களா இருக்கிறாங்களே, என் ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்களே, என் வீட்டுல பொருட்கள்லாம் இருக்க, எப்படி திரும்பி பார்க்காத இருக்கும் போது இவர் சீக்கிரம் ஈஸியா சொல்லிட்டாரு, நீ திரும்பி பார்க்காத வான்னு தேவ சொல்றேன். வந்துட்டான். திரும்பி பார்க்காத
சொல்லும் போது கஷ்டமாயிடுச்சு. அருமையானவர்களே, ஆண்டவர் சபைக்கு கொண்டு வரும்போது, சத்தியத்துக்கு கொண்டு வரும்போது இரக்கமாய், அன்பாய், பாசமாய் நம்மள வான்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவது சுவிசேஷம், நீ திரும்பி பார்க்காத, உன் சொந்த பந்தம் நீ நினைச்சுக்க. சொந்தக்காரங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க. சொந்தக்காரங்க உங்களுக்கு கிட்னி கொடுக்க முடியுமா? சொந்தக்காரங்க உங்களுக்கு லிவர் கொடுக்க முடியுமா? சொந்தக்காரங்க உங்களுக்கு ஹார்ட் கொடுக்க முடியுமா? சொந்தக்காரங்க உங்களுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? இயேசு கொடுப்பார். இயேசு கொடுப்பார், உயிர் கொடுப்பார். இயேசு நமக்காக உயிர் கொடுத்தவர். அப்படி சொல்லும் போது லோத்து மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இந்த தூரம் அங்க பார்க்காத, இங்க பார்க்காத, அங்க போகாத, இங்க போகாத, திரும்பி பார்க்காத, திரும்பி வீட்டை பார்க்காத சொன்னானே. மன வேதனை ஆயிடுச்சு லோத்து மனைவிக்கு. அவள் போய்கொண்டே இருக்கும்போது இவர் என்ன சொல்றது, இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? திரும்பி பார்த்தாங்க லோத்துடைய மனைவி என்னவா மாறிட்டாங்க? உப்பு தூணாய் மாறி. என்னவா மாறிட்டாங்க? உப்பு தூணாய் மாறிட்டாங்க. கண் இருக்கு லோத்து மனைவிக்கு, பார்க்க முடியல. காது இருக்கு, கேட்க முடியல. லோத்து மனைவிக்கு வாய் இருக்கு, பேச முடியல. லோத்து மனைவிக்கு கால் இருக்கு, நடக்க முடியல. லோத்துடைய மனைவிக்கு சரீரம் இருக்கு, ஒண்ணு செய்ய முடியல. உப்பு தூணாய் மாறிட்டார். இன்றைக்கு நிறைய பேரு சுவிசேஷ ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லும் போது எல்லாம் கேட்டுக்கிறாங்க, எல்லாம் ஓடி வராங்க, சத்தியத்துக்கு கேட்க வராங்க, சபைக்கு வராங்க. பூர்ண சுவிசேஷம், நீ இதை செய்யாத, நீ திரும்பி பார்க்காத, நீ உலகத்தை நோக்கி திரும்பி பார்க்காத, உலக பாவத்துக்கு போகாதனா அது எப்படி? இவரு ஈஸியா சொல்லிடுவாரு, இவரு ஈஸியா பேசிடுவாரு. எங்களால முடியாது, நாங்க போய்தான் அவன் போ. நீ உப்பு தூணாய் மாறிடுற. வேஸ்ட் பொருளாய், வேஸ்ட் பொருளாய் உன்னை வச்சு ஆண்டவர் ஒரு வேலையை செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்காவிட்டால், இயேசுவை பார்க்காமல், சிலுவையை பார்க்காமல் நீ திரும்பி பார்ப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை அங்கே முடிஞ்சிடும். உன்னால ஓடவே முடியாது. ஆனா எல்லாரும் போயிட்டாங்க. கூட வந்த புருஷனை விட்டான், கூட வந்த பிள்ளைகளை விட்டாங்க. அவ மாத்திரம் தனியா மாட்டிக்கிட்டா. நம்ம நினைப்போம் எல்லாம் நமக்கு தேவை, இந்த உலகத்துல வாழணும், சமுதாயத்துல வாழணும், எல்லாரும் தேவை நினைப்போம். ஒரு நேரம் வந்து எல்லாரும் விட்டுருவாங்க. உன்னை ஆண்டவர் உன்னை விட்டுட்டாருன்னா உனக்கு எல்லாரும் விட்டுருவாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருந்தா எல்லாரும் உங்க கூட இருப்பாங்க. ஒருத்த விட்டா விட்டோம். ஆனா இந்த லோத்துடைய மனைவி என்ன செய்தால்? திரும்பி பார்த்தால் தேவ தூதன் பூர்ண சுவிசேஷம் அறிவிக்கிறான், சத்தியத்தை சொல்றான். கேட்கவில்லை. அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்களை வச்சு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். தேவதூதன் சொன்னார் வா என்று, அதே தேவதூதன் போய் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்மளை வா என்று சொல்லுவாங்க சபைக்கு. சபைக்கு வந்த பிற்பாடு நீ இதை செய்யாத, அதை செய்யாத சொல்லும் போது நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இவருக்கு என்ன, இவர் ஏதாவது சொல்றாரு. ஊழியக்காரனை மதிக்காம, அந்த தேவதூதனை மதிக்காம போன லோத்துடைய மனைவி நினைச்சு பாருங்க, உப்பு தூணாய் மாறிட்டான். அவன் சொல்லும்போது மனவேதனை தான், பாஸ்டர் சொல்லும்போது மனவேதனை தான். அவர் வாயில முதலாம் சொல்றாரு, அவர் அப்படிலாம் சொல்றாரு, திரும்பி பார்க்காதேன்றாரு, அங்க போகாதேன்றாரு, மேலே போன்றாரு. மேலே யாரால போக முடியும்? மலைக்கு போக முடியுமா? எவ்வளவு கஷ்டம். மலையில ஏற முடியுமா? எவ்வளவு கஷ்டம். என்ன பேசுறாரு நம்ம நினைப்போம். ஆனால் திரும்பி பார்த்த உடனே அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். நிறைய பேருடைய வாழ்க்கை திரும்பி பார்க்கிறான். டாக்டரா படிக்கணும்னா நீ 12 வருஷம் 12 வரைக்கும் படிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதும் போது போகும்போது எல்லாத்தையும் கைட்டுவாங்க. காதுல இருக்கிறத கைட்டுவாங்க, கழுத்துல இருக்கிற தாலியை கைட்டா. புருஷன் கூட கைட்ட மாட்டான் தாலிய. நீட் எக்ஸாம் எழுதும் போது தாலியை கைட்டுவான். நீ என்ன தலைய வந்து அலங்காரம் பண்ணி என்ன போட்டு போனாலும், என்ன கொண்டை போட்டு போனாலும், என்ன ஜோட்டி போட்டாலும் நீட் எக்ஸாம் போகும்போது உன் தலையெல்லாம் பிச்சு எடுத்துருவான். தலையெல்லாம் கைட்டு விடு தெரியுமா? நீங்க பாருங்க, முடியெல்லாம் விரிச்சு விட்டுருவான். ஏன்னா அந்த முடிக்குள்ள எதை கொண்டு போயிடக்கூடாது, காப்பி அடிக்க தாலிக்குள்ள எதை எடுத்துட்டு போயிடக்கூடாது, எல்லாத்தையும் உருகி எடுத்துருவான். ஒரு படிக்கிறதுக்காக எல்லாத்தையும் விடணும்னா பரலோக ராஜ்யம் போவதற்காக, ஆண்டவருக்காக வாழ்வதற்காக எந்தெந்த காரியம் விட வேண்டும்? பிரியமானவர்களே, புருஷன் கட்டின தாலியை கைட்டு சொல்றான்.
படிக்கிறதுக்கு. புருஷன் கட்டின தாலியை கைட்டுறான். புருஷன்காரன் கூட கைட்ட முடியாத தாலியை அங்க கைட்டுறான் எக்ஸாம்ல. நீ படிக்கணும், டாக்டர் ஆகணும், உன் தாலி கைட்டணும். நீ டாக்டர் ஆகணும், உன் கொலுசை கைட்டணும். நீ டாக்டர் ஆகணும்னா உன் கம்பளை கைட்டணும். நீ டாக்டர் ஆகணும்னா உன் செயினை கைட்டணும். நீ டாக்டர் ஆகணும்னா நீ தலையில இருக்கிற கிழிப்பை கைட்டணும். நீ டாக்டர் ஆகணும்னா தலையில இருக்கிற பூவை கைட்டணும். எல்லாத்தையும் கைட்டணும் படிக்கிறதுக்கு. அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியுமா? நீ திரும்பி பார்க்காதேன்னு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, எவ்வளவு ஆழமான சத்தியங்கள்! நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பின்னானவைகளை வெறுத்து முன்னானவைகளை நோக்கி ஓடும். திரும்பி பார்த்தோம்னா அவங்களை இவங்களை நம்ம திரும்பி பார்த்தா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும். பிரியமானவர்களே, அதனால்தான் லோத்து மலைக்கு போ என்று சொன்னார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல படிக்க 19:19 உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. பாத்தீங்களா? மலைக்கு ஓட என்னால முடியாது சொல்லக்கூடாது. அப்பா அம்மா ஒரு வேலை வாங்குறாங்களா, செய்யுங்க. தப்பா அப்பா அம்மா போய் ஒரு சாராய பாட்டில் வாங்கிட்டு வா, போய் ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா, போய் ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா சொன்னா அது செய்யாதீங்க. அது நல்ல காரியம் சொல்றாங்க அப்பா அம்மா, கீழ்படிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்றாங்களா, கீழ்படிங்க. சபை போதகர் சொல்றாங்க, கீழ்படிங்க. ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் ஹெட் மாஸ்டர் சொல்றாங்களா, கீழ்படிங்க. முடியாது என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. இல்லைன்னா பரலோகத்துக்கு போகவே நம்மளால முடியாத போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதுதான் அநேக ஜனங்க பாருங்க, மலைக்கு போக என்னால முடியாது. ஆனா ஜனங்களுக்கு கொல்கத்தா மலைக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கெத்சமேன் மலைக்கு போக எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன மலை? கெத்சமேன் மலை. கெத்சமேன் மலை செடிக்க போனாங்கல்ல, தோட்டம். கெத்சமேன் மலைன்றது தோட்டம். தோட்டத்துக்கு போக எல்லாருக்கும் பிடிக்கும். பீச்சு, பார்க்கு, தோட்டம் போகிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அது தோட்டம். கெத்சமேன் மலைக்கு எல்லாம் போறாங்க இயேசு கூட. ஆனா இயேசப்பா கொல்கத்தா மலைக்கு போறாரு. கொல்கத்தா மலையில தான் சிலுவையில் அறைஞ்சாங்க. கொல்கத்தா மலையில சிலுவைக்கு போகும்போது யாரும் கொல்கத்தா மலைக்கு வரல, எல்லாம் ஓயிட்டாங்க. யூதாஸ் ஓயிட்டான், பேதுரு, எல்லாரும் ஓயிட்டாங்க. பாத்தீங்களா? கொல்கத்தா மலைக்கு போக யாருக்கும் விருப்பம் இல்லை. கெத்சமேன் மலைக்கு போக விருப்பம். கெத்சமேன் மலை ஜாலி, கொல்கத்தா மலை பாடு. சபைக்கு வந்தா ஜாலியா இருக்கணும், பணம் வரணும், பொருள் வரணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்காக எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா சபைக்கு வந்தா இயேசு போல வாழணும், சிலுவையை சுமக்கணும், கஷ்டம் பாடு முழங்கால் போறோம்னா அதுக்கு முடியல. சபைக்கு வர பிடிக்கும். ஆனா இந்த ஐயா எப்பவுமே வா வான்னு சொல்ற அதுதான் பிடிக்கும். சபைக்கு வர பிடிக்கும், ஆனா வா வான்னு சொல்ற அதுதான் பிடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெத்சமேன் மலைக்கு வர இஷ்டம், பீச்சு, பார்க்கு, கவர்மெண்ட் எல்லாம் எனக்கு அந்த மலைக்கு வர இஷ்டம். ஆனா கொல்கத்தா மலை சிலுவை, ஐயோ அது வேண்டாமா எங்களுக்கு கஷ்டம். சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லை, கஷ்டம் இல்லாமல் உயர்வு இல்லை. கஷ்டத்துல ஏறி வர 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 உங்களால் ஏற முடியாது இந்த படியில. ஆனா நீங்க ஏறி வர வரதான் உங்க கால் மான் காலை போல மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிள்ளைங்க படிச்சு பாஸ் ஆகுறாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் பாஸ் ஆகுறீங்க. சபைக்கு வர 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 கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். சபைக்கு வர வர கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கெத்சமேன் மலைக்கு வர இஷ்டம், கொல்கத்தா மலைக்கு வர. கொல்கத்தா மலை பாடு. பாஸ்டர் அன்பா பேசினா, ஊழியக்காரங்க அன்பா பேசினா ரொம்ப சந்தோஷம். ஊழியக்காரங்க கோபமா பேசினா பிடிக்கல. பிடிக்கலன்னா மேங்க வராது. சிலுவைக்கு போக முடியாது இல்லையா? கொல்கத்தா மலைக்கு போறேன்னா சிலுவை சுமக்கணும் இல்லையா? கொல்கத்தா மலைக்கு போறேன்னா கஷ்டத்தை சுமக்கணும் இல்லையா? பாடு சகிக்கணும் இல்லையா? திட்டு வாங்கணும் இல்லையா? இயேசுவை எவ்வளவு திட்டினாங்க, இயேசு முகத்துல துப்புனாங்க, இயேசு தலையில கொட்டினாங்க, இயேசுவை எவ்வளவு பண்ணாங்க. ஆனா அமைதியா இருந்தார் இல்லையா? அதனால்தான் அவர் உயர்வு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இயேசுவுக்காக சந்தோஷப்பட்டிருப்பது இயேசுவுக்காக பாடுபடவோ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அங்கதான் உயர்வு. லோத்து குடும்பத்தை போல நம்ம இருக்கக்கூடாது. லோத்து வான் வந்துட்டான், ஆனா லோத்து போன் சொல்வது முடியாது. கூட கூட பேசலாம். நம்ம ஒண்ணு விலகிக் கொள்ள வேண்டும். கூட கூட தேவதூதர் கூட பேசக்கூடாது. போனா போ, வானா வந்துட்டா, போனா முடியாதுன்றான். நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஊழியக்காரர் கூட 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 பேசிட்டு இருக்கோம். கூட கூட பேசுறவங்க பாருங்க ஒன்னிலாத போயிடும்.
வானா வந்துடு, போனா போயிடு, போனா போயிடு. கஷ்டமா இருந்தாலும் போ, பொறுமையா போ. முடியலன்னு சொன்னா அங்கே நான் உறுதுணாய். நம்முடைய வாழ்க்கை அதுதான். முடியலையா, சகிச்சுக்கோ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். முடியாது, தெரியாது, அப்படி இப்படி கூட 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 பேசினா லோத்துடைய குடும்பம் என்ன ஆச்சு தெரியுமா? லோத்துடைய குடும்பம் என்ன தெரியுமா? தான் 2 பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளை கிடைக்காது, அவனே புருஷனா மாறிட்டான், அப்பனே புருஷனா மாறிட்டான் பொண்ணுக்கு. பாருங்க, சாபமாய் மாறிச்சு அந்த குடும்பம். அந்த குடும்பம் சாபமா மாறிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் வான்னு சொன்னார், அந்த குடும்பத்தை தான் பாதுகாத்தார். இப்ப அதே குடும்பம் அடங்காம இருந்தனால அது சாபமா. நமக்கு சாபம் வேண்டாம். சாபம் வாங்குவதற்காக நம்ம சபைக்கு வரல, நரகத்துக்கு போவதற்காக நம்ம சபைக்கு வரல, ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்காக சபைக்கு வரல. நம்ம சபைக்கு வந்தது பரலோகம் போகணும், ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும். முடியாது, தெரியாது, கூட கூட பேசுறது வேலையை வச்சுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானவா, போனா போ. ஜெபம் முடிஞ்சது, போ வீட்டுக்கு, வா சபைக்கு வா அப்படின்னா நம்ம சொல்றது கேட்டு. போலீஸ்காரன் கூட 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 பேசணும்னா அவன் போலீஸ்கார் போனா போயிடணும். போலீஸ்காரருக்கு அப்படி இல்லை, நீ கூட கூட பேசணும், உன் மேல கேஸ் போட்டுருவோம். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நாட்கள் ஃபுல்லா கோர்ட்டுக்கும் கேஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணும். போனா போயிடு. அதுதான் ஊழியக்காரன். தேவதூதன் என்ன சொன்னார்? வான்னு சொன்னார் இல்லையா? வந்துட்டான். போன்னு சொல்லும் போது முடியாதுன்றான். முடியாதுன்னு சொன்னதுனால லோத்துடைய குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. லோத்து பண்ண தப்புக்கு பிள்ளைங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு புருஷன் கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்காது போயிடுச்சு. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பெரியவங்க பண்ற தப்புக்கு பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வருது. தாவீது தப்பு பண்ணா, பிள்ளைங்களை ஆண்டவர் அடிச்சாரு. அப்பா அம்மா அடங்காம நம்ம இருந்தால் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வர. பிரியமானவர்களே, அது போல நம் லோத்து குடும்பம் போல வேண்டாம். நம்ம ஆபிரகாம் குடும்பத்தை பின்பற்றுவோம். ஆபிரகாம் வான்னு சொன்னார், வந்தான். போ சொன்னார், போனா. எங்க போன கேள்வியே கேட்கல, போ. பெரிய பணக்காரனா மாறிட்டான் ஆபிரகாம். இன்றைக்கும் தேவன் அவர் ஆசீர்வதிக்கப்படியா கடந்து வந்திருக்கார். கண்களை மூடுவோமாக. லோத்தை போல மாற வேண்டாம். லோத்துடைய வீழ்ச்சிகளை பார்த்தோம், லோத்துடைய தோல்விகளை பார்த்தோம். ஆண்டவரே, நான் லோத்தை போல இருக்க வேண்டாம். தூதர்கள் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம் மாத்திரமல்ல, பூர்ணத்தின் சுவிசேஷம் துணிக்கப்படுகிறது. பூர்ணத்தின் சுவிசேஷத்தை ஒப்பு கொடுப்பாயனால் இயேசு வரும்போது நாம் வருகைக்கு போக முடியும்.